ஆண்டவரும் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாம் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஒருமிருப்பாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பவுல் இதை எழுதுகிறார் பிலிப்பியருக்கு. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் சொல்லுகிறார். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னார். இந்த வெளிச்சத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. வானத்தின் பூமியை சிருஷ்டித்து ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்குபடுத்தும் போது அதில் வெளிச்சம் கொடுப்பதற்காக சுடர் விடும்படியாய் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறார். அதிலும் நட்சத்திரத்துக்கும் ஆண்டவருடைய பிறப்புக்கும் கூட சம்பந்தம் இருக்கிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு பிரகாசமான நட்சத்திரம் அங்கு காணப்படுகிறது. ஞானிகள் அதை பார்த்துதான் பெத்லெஹேமுக்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் ஒளி கொடுக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 60 தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, எழுந்து பிரகாசிக்கணும். ஏனென்றால் the light has come, இந்த ஒளி வந்தது அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கும் இயேசு வந்து 2000 ஆண்டுகள் தாண்டிச்சு. நாம் பிரகாசிக்கலன்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று, நாமே இருளுக்குள் கடப்போம் என்று சொன்னால் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுப்போம்? நாமே முடிவெடுக்க முடியாமல் குழம்பினால் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நாமே பலவீனமாயிருந்து விழுந்து கிடந்தால் பலவீனமா இருக்கவர்களை எப்படி தூக்கிவிட முடியும்? சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்த போது வந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் பவுல் எழுதுகிறார். இங்க கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள், கொடூரமான நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திற்கு அதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். அவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல இருப்பார்களாம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவே என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். வேதம் தானியேல் 12:3 சொல்லுது. நம்ம வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். நமக்குள் வெளிச்சம் இருக்குதா? நமக்குள் பிரகாசம் இருக்குதா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவைகள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் சாதிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். மேலும் தானியேலை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவனுக்குள் ஒரு வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி தானியேலின் புஸ்தகத்திலே பெல்சாத்தார் ராஜாவுடைய நாட்களிலே அவருடைய மனைவி சொல்லுகிற ஸ்டேட்மெண்டை பார்க்க முடியும். ஒரு தேசத்தின் ராணி சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்குள் வெளிச்சம் இருந்தால் நாம் பலத்த காரியங்களை செய்ய முடியும். ஒரு ஃபேக்டரி நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது, திடீரென்று சொல்லி நஷ்டத்திலே ஓட ஆரம்பித்து விட்டது. காரணம், எல்லா பெரிய பெரிய மிஷின்ஸ், என்ஜின்ஸ் எல்லாமே என்ன ஆகுது? ஸ்டக் ஆகுது. தேவையில்லாத ஃபால்ட் வருது. அதை ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி சர்வீஸ் பண்றதுக்கு ஏராளமான செலவுகள் ஆகிக்கொண்டிருக்கும் போது வருமானம் என்பது குறைந்து விட்டது. செலவினம் அதிகரித்து விட்டது. பெரிய பெரிய டெக்னாலஜி, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் வச்சுலாம் பண்ணி பார்த்தாலும் சில காரியங்களை செய்ய முடியவில்லை. இவங்க எதிர்பார்த்த அவுட்புட், அந்த ரிசல்ட் அதுல இல்ல. அதே ஃபேக்டரியில தான் ஒரு சாதாரண டிப்ளமோ முடிச்ச ஒரு வாலிப தம்பியை வேலை செய்து கொண்டிருக்கிறான். இவன் எப்பொழுதும் ஜெபிப்பான், எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்து கொள்வான். ஃபர்தரா படிக்க வைக்க அவங்க வீட்டுல வசதி கிடையாது. நல்ல ஆண்டவரே பார்த்து ஓடுகிற அந்த வாலிபனுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஞானத்தை, ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருந்தாரு. மற்றவங்களுக்கு முதலில் அதை புரிந்து கொள்ளவில்லை. இவன் தானே இந்த பையன் இவ்வளவு தானே படிச்சிருக்கிறான், இவனுக்கு அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இவனுக்கு என்ன தெரியும்? ஆனால் ஆண்டவர் அளவில்லாத ஞானத்தை அந்த சகோதரனுக்குள் ஊற்றி வைத்திருந்தாராம். பாருங்கள், எது எது முடியாதுன்னு தூக்கி போட்டாங்களோ இவன் அப்படியே அதை பார்த்துட்டு போகும்போது இவ்வளவு பெரிய இன்ஜின்லாம் இப்ப வேஸ்டா போத, இதெல்லாம் போய் இவனுக்குள்ள ஒரு பாரம் உண்டு. உண்மையில ஆண்டவர் கூட இருந்தார்னா நம்ம அலுவலகத்தின் பொருட்களை கூட நம்ம ஹேண்டில் பண்றதுல ஒரு கவனம் இருக்கும். வேஸ்ட் பண்ண மாட்டோம், அதை வீணாக்க மாட்டோம், தூக்கி போட்டுற மாட்டோம். அது கிடைக்க நமக்குன்னு வந்து போச்சு. அந்த எண்ணம் இருந்தாலே ஆண்டவர் உங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம பொருள் நம்ம வீட்டுல எவ்வளவு கவனமா, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் தெரியுமா? இதை உடைச்சிட்டிய, இதை நாசம் பண்ணிட்டேலாம் திட்டுவோம். ஆனா அலுவலகத்தினுடைய பொருட்கள் அல்லது மற்ற இடத்துல உள்ள பொருட்கள், அரசாங்கத்தின் பொருட்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அதை அலட்சியப்படுத்தோம்னு சொன்னா நமக்குள்ள சம்திங் ராங். அந்த வெளிச்சம், ஞான ஆண்டவர் நம்மோட நடத்தல் இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த வாலிபர் தம்பிக்கு ரொம்ப வேதனை. இவ்வளவு வீணா போதை ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை கொண்டு அதெல்லாம் சரி பண்ண போறேன். பண்ணதான் என்ன கொண்டு எப்படிப்பா முடியும்? சாதாரண டிப்ளமா தானே, நீ போ அவனை நடத்துவேன் போது அவன் போய் என்ன பண்றான்? அவனுடைய மேனேஜர்கிட்ட கேட்கறான், நான் இதை போய் கொஞ்சம் சரி பண்ணுமா? அவர் சிரிக்கிறாரு, டேய்
நாங்களாம் இன்ஜினியரிங் முடிச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு பெரிய பெரிய ஆளு கூட வெளிநாட்டுல இருந்து அந்த இன்ஜினை ரெடி பண்ண கம்பெனிக்காரனே வந்து முடியல. இவனா என்ன பண்ணது கையெல்லாம் கடைக்கு தான் போகுது பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சானா. இவன் கைப்பட்டு ஆரம்பிச்சது தொட்ட காரியங்கள் எல்லாமே என்னாச்சு, மிளற ஆரம்பிச்சிருச்சுது, ஓட ஆரம்பிச்சிருச்சுது. ஃபேக்டரி எம்டியை திரும்பி பார்க்கிற அளவுக்கு யார் அந்த வாலிபன், அவனுக்குள்ள இருக்க வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சுது. அவனை தேடி நிறைய ஜனங்க வர்ற அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் படிச்சது டிப்ளமா தான். என் ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்சது பெரிய லெவல்ல வச்சாரு. அவன் நிமித்தமாக இந்த ஃபேக்டரியே வேற லெவலுக்கு உயர்ந்துருச்சுது. யோசித்து பாருங்க. மூடணும்னு சொல்லி போனத இல்ல, எல்கைகள் விரிவாக கூடிய அளவுக்கு ஆண்டவர் வழியை திறந்துட்டாரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. அது ஆண்டோட விருப்பம். நாம ஒளி கொடுக்கணும், வெளிச்சமா இருக்கணும், பிரகாசிக்கணும். இந்த நாட்கள்ல ஏற்கனவே அந்த நட்சத்திரம் ஆண்டவருடைய கட்டளையின்படி பிரகாசிச்சு ஞானிகளின் பார்வை தன் பக்கம் இழுத்துச்சுது. இன்னைக்கு நாம பிரகாசிக்கும் போது உலகத்தை நோக்கி நம்ம பார்க்க மாட்டோம், உலகம் நம்மளை பார்க்கிற அளவுக்கு மாறிடும். இயேசுவே பார்க்க முடியும். அதனால இந்த நாள்ல நம்ம தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. நாங்க மங்கி எரிகிற திரிய போல வேண்டாம், நெறிந்த நாணலை போல வேண்டாம், பிரகாசமா நாங்க எரியணும். அப்படிப்பட்ட ஒரு விளக்காக, அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாக சுடர்விட கிருபை கொடுங்கன்னு கேட்போமா. அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்துல தாழ்த்தி வரோம்ப்பா. நம்முடைய ஞானத்தை கொடுக்கும் போது, நம்முடைய வல்லமை கொடுக்கும் போது, நம்முடைய ஆவியை ஊற்றும் போது, எங்களுக்குள்ள வெளிச்சத்தை வைக்கும் போது நாங்க தடுமாற மாட்டோம்ப்பா. இருள இருக்கிறவங்க தான்ப்பா தடுமாறி விடணும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல தெளிவு இருக்கும், குழப்பம் இருக்காது, வழி தெரியும், தொடர்ந்து முன்னேற முடியும். அந்த கிருபையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்கப்பா. எனக்கு இது ஒண்ணுமே தெரியல, இது ஆபரேட் பண்ண தெரியல, இது எனக்கு புரியல, எப்படி படிக்கணும்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, குழப்பத்துல பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய ஞானத்தை நீங்க ஊற்றி கம்பெனிகள்ல, அலுவலகங்கள்ல, வீடுகள்ல, கல்லூரிகள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகளுடைய வெளிச்சம் இந்த இடங்கள்ல போகிற இடங்களை ஒதுக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். துதி கனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வெளிச்சமா இருக்கும்படியாய் தன்னை கொடுத்த இயேசுவானவர் விரும்புகிறார். நாம் வெளிச்சம் கொடுப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.